இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். ஒரு சூப்பர் ஹிட் சினிமா மூலமா இந்திய அரசியல்ல நடக்கிற ஒரு உண்மையான விவாதத்தை அலச போறோம். சரி வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு முழுசா பார்க்கலாம். உங்ககிட்ட நேரா ஒரு கேள்வி. லட்சக்கணக்கான, ஏன் கோடிக்கணக்கான பேர் ஓட்டு போடுற ஒரு தேர்தல்ல நம்மளோட அந்த ஒரே ஒரு ஓட்டோட மதிப்பு உண்மையிலே என்ன? இந்த கேள்வியை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா நாம இன்னைக்கு பேச போற மொத்த விஷயத்தோட அச்சாணியே இதுதாங்க. சரி, அந்த ஒரு பெரிய கேள்வியிலிருந்து இப்போ நேரடியா நம்ம ஊர் அரசியலுக்கு வருவோம் வாங்க. அதாவது தமிழ்நாட்டோட அந்த விறுவிறுப்பான போட்டி நிறைஞ்ச அரசியல் களத்துக்குள்ள நுழைவோம். இங்க தமிழ்நாட்டுல ரெண்டு பெரிய கட்சிகளான அதிமுகவும் திமுகவும் பெரும்பாலும் மக்கள் நலத்திட்டங்கள் மூலமா தான் வாக்குகளை வாங்க முயற்சி செய்றாங்க. ஒரு பக்கம் மாணவர்களுக்கு லேப்டாப், சைக்கிள்னு கொடுத்தாங்கன்னா, இன்னொரு பக்கம் பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் மாசம் 1000 ரூபான்னு தராங்க. இதெல்லாம் நிறைய பேருக்கு நேரடியா போய் சேருது. அத பத்தி சில மாணவர்களே பேசுறத கேட்போம். ஒரு மாணவர் என்ன சொல்றாருன்னா, அதிமுகனா முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது ஜெயலலிதா அம்மா தான், அவங்க கொடுத்த லேப்டாப், சைக்கிள் தான் அப்படிங்கிறாரு. அதோட அம்மா உணவகம் மூலமா பசிய போக்கினது அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. பாத்தீங்களா, ஒரு திட்டம் இப்படி நேரடியா மக்களை கனெக்ட் பண்ணுதுன்னு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, திமுக ஆதரவு மாணவர் என்ன சொல்றாருன்னா, இது வெறும் பொருள்கள் பத்தின விஷயம் இல்ல, எங்க மொழியை காப்பாத்துனது திமுக தான், இந்தி உள்ள வராம பாத்துக்கிட்டாங்க, இல்லைன்னா நம்ம தமிழ் மொழி என்ன ஆயிருக்கும்னு கேக்குறாரு. இது ஒரு எமோஷனல் கனெக்ட் இல்லையா? சரி, இந்த ரெண்டு கட்சி அரசியல், வாக்காளர்களோட குழப்பம், இதெல்லாத்தையும் ஒரு படம், அடடா என்னமா படம் பிடிச்சு காட்டுது தெரியுமா? வாங்க அந்த படத்தை பத்தி பார்க்கலாம். அந்த படம் தான் 2021ல ரிலீஸ் ஆன மண்டேலா. இது ஒரு பொலிட்டிக்கல் சட்டீர் படம். அதாவது ஒரு கிராமத்தோட தலையெழுத்தையே ஒரே ஒரு ஓட்டு மாத்திர கதை. சும்மா இல்ல, இதுக்காக பெஸ்ட் டெபியூ ஃபிலிம், பெஸ்ட் ஸ்கிரீன் பிளேன்னு 2 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு இந்த படம். அப்போ அரசியல் நையாண்டினா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, இது சீரியஸான அரசியலை காமெடி மூலமா கிண்டல் பண்ணி அதுல இருக்கிற தப்ப சுட்டி காட்டுறது. மண்டேலா பகம் இந்த வேலையை ரொம்ப பக்காவா செஞ்சிருக்கு. படத்தோட கதை ரொம்ப சிம்பிள். சூரங்குடின்னு ஒரு கிராமம். அங்க எலெக்ஷன் நடக்குது. கடைசியில பார்த்தா 2 பக்கமும் ஓட்டு சமமா இருக்கு. அப்பதான் யாருமே கண்டுக்காத ஸ்மைல்னு ஒரு சவர தொழிலாளி இருக்காரு. அவரோட ஒரே ஒரு ஓட்டு தான் இப்போ ரிசல்ட்டை தீர்மானிக்க போகுது. யோசிச்சு பாருங்க அந்த நிலைமைய. இங்க இருந்து தான் அசலேன ஆட்டமே ஆரம்பிக்குது. ஒரு சாதாரண மனுஷன் கையில திடீர்னு பவர் வந்தா என்ன நடக்கும்? நேத்து வரைக்கும் ஒரு பகடைக்காயா இருந்தவரு இன்னைக்கு எப்படி கிங் மேக்கரா மாறுறாருன்னு பார்க்கலாம் வாங்க. ஏன் இந்த அரசியல்வாதிங்க 2 பேர் இம்புட்டு அடிச்சுக்கிறாங்க? விஷயம் இருக்கு. ஜெயிக்கிறவங்களுக்கு 30 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கிடைக்க போகுது. ஆஹா, இப்ப புரியுதா அவங்க ஏன் இவ்ளோ பதட்டமா இருக்காங்கன்னு. இங்க தான் நம்ம ஹீரோ மண்டேலா ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் போடுறாரு. அரசியல்வாதிங்க பணம் பொருள்னு ஆசை காட்டுறாங்க. ஆனா அவர் என்ன பண்றாரு? அதெல்லாம் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வச்சு நம்ம ஊருக்கு நல்லது பண்ணுங்கன்னு சொல்றாரு. தன்னோட பவரை சமுதாயத்துக்கான பவரா மாத்திட்டார் பாருங்க. மண்டேலாவோட டிமாண்ட் ரொம்பவே சிம்பிள், ஆனா பவர்ஃபுல். யாரு நம்ம ஊருக்கு ரோடு போடுறீங்களோ, டாய்லெட் கட்டுறீங்களோ, ஒரு கம்யூனிட்டி ஹால் கட்டி தரீங்களோ, அவங்களுக்கு தான் என் ஓட்டுன்னு சொல்லிடுறாரு. இது வெறும் பேரம் இல்லைங்க, ஒரு குடிமகனோட உரிமை குரல். ஓகே, இப்ப படத்திலிருந்து வெளியே வந்து நிஜ வாழ்க்கைக்கு வருவோம். ஆரம்பத்துல நம்ம மாணவர்கள் சொன்ன கருத்துக்களையும் இந்த மண்டேலா படத்தோட கதையும் ஒண்ணா வச்சு பார்ப்போமா? அந்த மாணவர் கேட்ட ஒரு கேள்வி உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் வந்தா மட்டும்தான் நல்லது பண்ணுவாங்களா? இது எவ்வளவு உண்மையான, எவ்வளவு ஆதங்கமான ஒரு கேள்வி இல்லையா? இந்த கேள்விக்கு மண்டேலா படம் ஒரு சூப்பரான பதில கொடுக்குது. மண்டேலா என்ன செஞ்சான்? அவங்கள எலெக்ஷனுக்கு முன்னாடியே நல்லது சேவாச்சான். வாக்குறுதி கொடுத்துட்டு அப்புறம் சரின்னு சொல்லல. முதல்ல வேலையை செய், அப்புறம் ஓட்டுன்னு சொல்லிட்டான். அதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். அப்போ இதுல இருந்தே நாம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன? 1, உங்க ஒரு ஓட்டு ஒரு மொத்த சமூகத்தோட பேரம் பேசுற சக்தியா மாற முடியும். 2, நீங்க கேள்வி கேட்டா கவனம் வெத்து வாக்குறுதியிலிருந்து நிஜமான செயலுக்கு மாறும். 3, தலைவர்களை வேலை செய்ய வைக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. கடைசியா ஒரு சினிமா கூட நிஜ உலகத்தை மாத்துறதுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்க முடியும். இப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்வி. படத்துல வர்ற ஒரு கற்பனையான ஓட்டால ஒரு கிராமத்தோட தலையெழுத்தையே மாத்த முடியுதுன்னா, நிஜத்துல கோடிக்கணக்கான நம்மளோட ஓட்டுகளால என்னவெல்லாம் செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க.